ஸ்ரீசக்தி ஜோதிட வித்தியாலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கை பற்றி பேசணும். அது என்ன அப்படின்னா, அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறப்பதற்கான கிரக அமைப்புகள். ஃபர்ஸ்ட் அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை எடுக்கிறதே தப்பு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் டாக்டரே இப்போ டேட்டு டைம் ஆச்சு, நீங்கள் உங்கள் ஜோசியர்கிட்ட பார்த்து டேட்டு குறிச்சிட்டு வாங்க, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜோதிடம் வளர்ந்துருக்குது. அது ஒரு வகை சிறப்பு. சரி, நம்மளா ஒரு டேட்டை குறித்து கொடுக்கறதா இல்லை அவங்க ஜாதகத்துக்கு தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறது அதில் கேள்வியே. ஏன்னா ஒரு ஜோசியர் குறித்து கொடுக்குற தேதி அங்கே கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் தாய் தந்தையினுடைய கிரக அமைப்புக்கு பிரகாரம் ஒரு டேட்டை நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு 70 to 80% அந்த தேதியில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, எந்தெந்த ரூலை வச்சு நம்ம அந்த டேட்டை நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டான விதிகளோட உங்களுக்கு பிடிப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விதிகளும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் ஜோசியராக இருந்தீங்க அப்படின்னா மாதத்தில் 1 டைம் 2 டைம் 3 டைம் இந்த சம்பவங்கள் உங்களுக்கு என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை குடிச்சு கொடுக்குறப்ப அந்த டேட்டில் குழந்தை பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கௌரவம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுக்கான கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1, குரு இருக்கின்ற பார்க்கின்ற பாவகம் மாதம். மாதம் அப்படின்னா குரு இருக்கிற மாசத்துலேருந்து பார்க்குற மாதம் நம்ம அப்படி கணக்கு எடுத்துக்கணும். ரூல் நம்பர் 2, குரு நின்ற நட்சத்திரம். ரூல் நம்பர் 3, 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம். ரூல் நம்பர் 4, தாய் தந்தையின் ராகு கேதுக்கள் நின்ற ராசி லக்னம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ரூல் நம்பர் 5, தாய் தந்தை ராசி லக்னம். இந்த 5 ரூலும் நிச்சயம் அவங்க குழந்தைக்கு பொருந்தி வரும். நீங்கள் உங்கள் குழந்தையினுடைய ஜாதகம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் 2 பேர்த்து கணக்குலேயும் வரும். அம்மா அப்பா 2 ஜாதக கணக்குலையும் எடுத்து இந்த ரூல் கரெக்டாக பொருந்தி வருதா. ஒரு சிலருக்கு மேக்சிமம் ரூல் பொருந்தி வரும், ஒரு சிலருக்கு ஒரு 2 ரூல் 3 ரூல் பொருந்தி வரும். ஏதாவது ஒரு லிங்க் இந்த 5 ரூலில் கட்டாயம் ஒரு லிங்க்கு கட்டாயம் இருக்கும். அதில் நம்ம எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த விதிகள் ரியலாக பொருந்தி இருக்கா, அனுபவத்தில் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கான ஆய்வு ஜாதகம் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு அறுவை சிகிச்சை செய்து குழந்தை எடுத்து நான் டேட் கொடுத்துருந்தேன். அந்த ரீசெண்டாக பிறந்த குழந்தைக்கான ஜாதகமும் அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தையினுடைய 3 ஜாதகமும் உங்களுக்கு தரேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அம்மனுடைய ஜாதகத்தில் குரு இருக்கிற பார்க்கின்ற பாவகம் அப்படி நாம் எடுத்தோம்னா இப்போ துலாம் வீட்டில் குரு இருக்குது. ஓகே. ரூல் நம்பர் 2, குரு நின்ற நட்சத்திரம். அவங்க ஜாதகத்தில் குரு சுவாதியில நிற்குது. சரி. ரூல் நம்பர் 3, 5ஆம் அதிபதி என்ற நட்சத்திரம் பார்க்கின்ற மாதம். நட்சத்திரம் மாதம் அப்படின்னா இப்போ 5ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கிற மாதம் அங்கே வைகாசி, பார்க்குற மாதம் கார்த்திகை மார்கழி. இப்போ இதில் இந்த மாதத்தை நாம் கணக்கெடுக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க டேட் டெலிவரி டைமிங் இருக்கும் இல்லைங்களா, அப்போ அதில் எது மேட்ச் ஆகுது. இப்போ ஒரு 10 மாதம் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த 10 மாதத்துல இந்த மாதம் இந்த 5ஆம் அதிபதியோ இல்லை குருவோ பார்க்குற மாதம் எது 10வது மாதமா வருதோ நம்ம அந்த மாதத்துல நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பார்க்குற மாதம் மார்கழி, அதுக்கு தொடர்பு வருது. அடுத்து தாயினுடைய ராசி லக்னம். இது லக்னம் கடகம், ராசி மிதன ராசியில் இருக்காங்க. ரூல் நம்பர் 6, இது ரொம்ப ரேராக பொருந்தி வரும் ஒரு சிலருக்கு மட்டும். 5ஆம் அதிபதி நின்ற ராசிக்கு திரிகோண நட்சத்திரம், திரிகோண ராசி நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு. இப்போ 5ஆம் அதிபதி நிற்கின்ற ராசி பார்த்தோம்னா ரிஷபத்தில் இருக்காங்க. ரிஷபத்தில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் சேம் 3 தான். திரிகோண வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் 3 இதுதான். அணுஜென்மம் திரிஜென்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாரி. இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் தான் வரும். இந்த 3 கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் அது நின்ற ராசியில தான் வரும் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரேராக பொருந்தும். ஓகே.
அடுத்து வந்து அப்பானுடைய ஜாதகத்துல பார்த்துக்கலாம். இப்ப அவருக்கும் குரு நின்ற பாவகம் அப்படின்னா துலாம்ல இருக்கு. குரு நின்ற நட்சத்திரம் சுவாதி. 2 பேத்துக்கும் ஈக்குவல் ஏஜ் அப்படிங்கிறதுனால 2 பேத்துக்குமே குரு சுவாதியிலே நிக்குது. இந்த மாரி வந்துட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரூல் நம்பர் 3 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பாக்கின்ற மாசம். அப்படின்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு சந்திரனா வருது. இருக்கிற மாசம் ஆடி மாசம், பார்க்குற மாசம் வந்து தை மாசத்த பார்க்குது. 4வது ரூல் பார்த்தோம்னா, தாய் தந்தையினுடைய ராகு கேது நின்ற ராசி இலக்கணம். அப்படி எடுத்தோம்னா, ராகு வந்து துலாமிலையும், கேது மேசத்திலையும் இருக்கு. ரூல் நம்பர் 5 5ஆம் அதிபதி நின்ற ராசிக்கு திரிகோண ராசி நட்சத்திரம். அப்படின்னா இதுல குரு, சனி, புதன் இந்த நட்சத்திரங்கள் வந்து இருக்கும். சரி, ஓகே. இது வந்து அப்பா, அம்மா 2 பேர்த்து ஜாதகத்திலும் இருக்கிற விதிகளை நாம எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம ஃபைனல் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்ப எந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும், எந்த ராசியில பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கான நேரம். குழந்தையினுடைய ஜாதகத்துல என்னென்ன ராசிகள் எப்படி எல்லாம் புரிஞ்சு வந்திருக்கு, மேல சொன்ன அந்த விதிகளை வச்சு தான் நான் இந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன். எக்ஸாக்டா அதே டேட்ல ஒரு 15 நிமிஷம் தள்ளி பிறந்தது, அவ்வளவுதான். டிஃபரெண்ட் பார்த்தோம்னா அவ்வளவுதான். இதுல ரூல் நம்பர் 1 ராஜதந்திரனுடைய குரு இருக்கின்ற பாவக ராசி. அப்ப துலா ராசிக்கு நம்ம ஒரு கன்ஃபார்ம் முதல் ரோல் பொருந்தி வருதான்னா முதல் ரோல் கச்சிதமா புரிஞ்சு வந்து ரைட், ஓகே, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2வது குரு நின்ற நட்சத்திரம். 2 பேர்த்துக்குமே அம்மானுடைய குருவும் அப்பானுடைய குரு 2மே சுவாதியில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது கன்ஃபார்ம் பண்ணணும். இது 100% இதுல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சுவாதி நட்சத்திரத்திலே குழந்தை பிறந்தது. சுவாதி 3ஆம் பாதத்துல பிறந்திருக்கு. ரூல் நம்பர் 3 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பார்க்கின்ற மாசம். 5ஆம் அதிபதி பார்க்கின்ற மாசம் மார்கழி மாசத்தை சுட்டி காமிக்கும். இந்த குழந்தை மார்கழி மாசம் பிறந்திருக்குது. தாய் தந்தையினுடைய ராகு கேது நின்ற ராசி. இதுல ராகு கேது நின்ற ராசி அப்படின்னா ராகு நின்ற ராசி துலாம் இருக்குது, அந்த குருவும் அங்கேயே இருக்குது அப்படிங்கிறதுனால துலாம் ராசிக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தாய் தந்தை ராசி லக்கணம். ஒன்று கடக லக்கணம் கடக ராசியா இருக்கணும், இல்லை மீன லக்கணம் மீன ராசியா இருக்கணும். ராசி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்ப லக்கணத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்பானுடைய லக்கணம் வந்து மீனமா இருந்துச்சு. சரி, இந்த டைமிங் குறிச்சு பார்த்தோம். அந்த டைமிங் 10 மணிக்கு மேல என்ன டைம்னு 10:11:30 அந்த டைம் குறிச்சிருக்கு. அந்த டைம்ல வந்து லக்கணம் மீன லக்கணத்துக்கு வந்தது. ரைட்டு, ஓகே, அது கரெக்டான டைமிங், கரெக்டான இதுவும் வந்தாச்சு. அதுவும் அந்த ரூலும் புரிஞ்சது. ரூல் நம்பர் 6 5ஆம் அதிபதி நின்ற ராசிக்கு திரிகோண ராசி நட்சத்திரம். அப்ப இந்த மேக்சிமம் இந்த 5 ரூலுமே ஒத்து வந்தது அப்படிங்கிறதுனால நம்ம கன்ஃபார்மா இந்த ராசியில தான் பிறக்கும், இந்த லக்கணத்துல பிறக்கும் அப்படின்ட்டு நாம கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தோம். எக்ஸாக்டா இந்த குழந்தை இதே டைம் இந்த டைமிங்ல பிறந்துன்னா இதுதான் ஜாதகம் அப்படின்ட்டு 2 நாளைக்கு முன்னாடியே குழந்தை டெலிவரிக்கான டைமிங் குறிச்சு கொடுத்து அனுப்பிச்சுட்டோம். ஒரு 15 நிமிஷம், அதாவது 11:30க்கு நான் வந்து குறிச்சு கொடுத்துருக்கேன். அவங்க குழந்தை பிறந்து 11:45, 15 நிமிஷம் லேட்டு. அது குழந்தை டெலிவரி டைமிங்ல இல்லையா? ஸோ அந்த டைமிங்கில் அப்போ 1 மணி நேரம் லக்கணம் 1 மணி நேரம் மாறாது அப்படிங்கிறதுனால அந்த டைமிங்ல லக்கணம் தான் நம்மளுக்கு பேஸ் அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துருந்தோம். கரெக்டா அந்த லக்கணத்திலேயே குழந்தை பிறந்துச்சு. ஓகே, இப்ப இந்த 5 ரூலையும் வச்சு நம்ம மேக்சிமம் எல்லா ஜாதகத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணி பிறந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, இல்ல புற மாசத்துல குழந்தைகள் 9 மாசத்திலேயே குழந்தை டெலிவரி ஆயிருது இல்லையா, அதுக்கும் சரி இந்த விதிகள் டைம் பொருந்தி வரும். நீங்க உங்க ஜாதகத்துல உங்க குழந்தைங்களுடைய இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான கண்டென்ட். கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபாய் ஒர்த் இந்த ரூல் நம்ம கிடைக்கிறதுக்கு. ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா ஒரு நாளே முழுசும் வெயிட் பண்ணி அதை ஆய்வு ஜாதகம் கொடுத்து இதெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு டைம் கண்டென்ட் இந்த விஷயம். இது உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் எப்ப ரீச் ஆகுதோ அப்ப இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். விதிகளோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கும் நீங்க உங்ககிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கு இந்த குழந்தை பிறப்புக்கான விதிகளை பயன்படுத்தி டேட் குறிச்சு கொடுக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்க. உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கிற ஜாதகங்களை ஒப்பிட்டு பாருங்க, ஆய்வு பண்ணி பாருங்க. கிளியரா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.